அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், Thursday மார்னிங். நேற்று மொஹரம்னால பசங்களுக்கு லீவு, அதனால நெய் சோறும் மட்டன் குருமா செய்யலாம்னு நெய் சோறுக்கு 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு பட்டை வகை, 2 வெங்காயம், 5 பச்சை மிளகா, உப்பு போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு 1.5 ஸ்பூன், 2 தக்காளி, புதினா கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டு நான் இந்த கிளாஸ்ல 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 6 கிளாஸ் தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்ச பிறகு ஊற வச்ச அரிசி வடிகட்டிட்டு போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பு சிம்ல வச்சிருங்க. கடைசியா மேல நெய் போட்டு தம் வச்சிருங்க. 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்க, அரிசி நல்லா உதிரி உதிரியா இருக்கும். இப்போ குருமாக்கு குக்கர்ல எண்ணெய் போட்டு 2 பட்டை, 2 லவங்கம், 3 வெங்காயம், 3 பச்சை மிளகா, உப்பு, 1/2 கிலோ மட்டன், இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், 4 தக்காளி, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டு வதக்கிட்டு மட்டன் குருமால 3 உருளைக்கிழங்கு கூட நீங்க சேர்த்து சமைக்கலாம். நான் போடல. 4 தேங்காய் வத்தல, 2 லவங்கம், 2 பட்டை சேர்த்து அரைச்சு குக்கர்ல போட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு கொத்தமல்லி புதினா சேர்த்து 1 கப் தயிர் போட்டுக்குங்க. உப்பு செக் பண்ணிட்டு குக்கர் மூடி 4 விசில் வந்த பிறகு எடுத்து பாருங்க. நெய் சோறுக்கு மட்டன் குருமா ரெடி.